வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சீரியல் கில்லர் கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவே நான் 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இது 3ஆவது தடவை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த கதையோட பேர் பார்த்தீங்கன்னா கோயட் கில்லர். கில்லர்னா என்னன்னா, இப்போ ஹிட்ச் ஹைக்கிங் போகிற பிள்ளைங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறது. ஹிட்ச் ஹைக்கிங்னா என்னன்னா, இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம கிராப் அந்த மாதிரி காலேஜ் போவோம், பஸ்ஸு அந்த மாதிரி போவோம். ஆனால் முன்ன உள்ள காலத்தில் வந்து ஹிட்ச் ஹைக்கிங்னா லிஃப்ட் கேட்டு போகிறது. அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறது தான் வந்து கோயட் கில்லர். இந்த சம்பவம் எப்போலேருந்து நடந்தது பார்த்தீங்கன்னா, 1972 ஏப்ரல்லேருந்து 1973 பிப்ரவரி வரைக்கும் நடந்தது. ஆக மொத்தத்தில் 1973 ஏப்ரலில் வந்துட்டு ஒருத்தர் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இத்தனை நாள் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தால் கோயட் கில்லர் வேறு யாரும் இல்லை, நான் தான். நீங்கள் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சரண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் எப்படி தப்பு செஞ்சவங்க வந்துட்டு சரண்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. நம்ம சரி போய் பார்க்கலான்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவர் இருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு விசாரிக்கணுங்க. அவர்கிட்ட வந்துட்டு போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் வந்துட்டு நீங்கள் வந்து கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் தலை நின்றுட்டு, நான் இந்த மாதிரி ஒரு 8 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இல்லை 8 இல்லை 10 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு கிடைச்ச கோயட் கில்லரோட கேஸில் 6 பேர் தான் வந்துட்டு கிடச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் 10 சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட 15 வயசில் நான் வந்து என் தாத்தா பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு வந்தேன். அப்போ எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த வேட்டையாடுவாங்க, குருவிலாம் வேட்டையாடுவாங்க, சுட்டு அந்த மாதிரி அவங்க தாத்தா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தாத்தா கிட்ட வந்து அந்த வேடன் துப்பாக்கி, அதுதான் நினைக்கிறேன், வேடன் துப்பாக்கி போல் அது இருக்கும். அவங்க பேரனுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி அவரும் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு ஒரு மத்தியான வேலையில் வந்துட்டு அவங்க தாத்தா வந்துட்டு கடைக்கு போயிருக்காரு. அப்போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பாட்டியை வந்துட்டு சுட்டா எப்படி சாவாங்க அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக அவங்க பாட்டியை சுட்டிருக்காரு. அப்போ அவங்க பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. அவங்க பாட்டி இறந்துட்டோன்னே அப்போ அவங்க தாத்தா வந்துட்டு வர்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தாத்தா வந்து அவங்க பாட்டி இறந்ததை நினச்சி கவலைப்படுவார் சொல்லி எதுவுமே யோசிக்காமல் தாத்தாவையும் கொலை பண்ணிட்டாராம். நம்மளுக்கே யோசனையாக இருக்குது, எப்படி இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ இவரோட பேர் என்னன்னா எட்மண்ட் எமில் கெம்பர். இவர் வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி கூட தான் 15 வயசுலேருந்து வாழ்ந்து வந்தார். அப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தோன்னு, அதாவது அவங்க தாத்தாவையும் பாட்டியும் கொலை பண்ணக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுவோம் எப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அம்மா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி நீ சரண்டர் ஆகிடு, இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எட்மண்ட் என்ன பண்ணியிருக்காரு, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அவர் சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகி கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் வந்தாங்க. அவரை வந்துட்டு 15 வயசுனால அவரை சீர்திருத்த மருத்துவமனைக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுலேருந்து 16, 17, 18 3 வருஷம் கிட்ட வந்து அந்த மருத்துவமனையில் வைக்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் வந்துட்டு அவரோட எப்படி சொல்கிறது, அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காரு அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன வெளியாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லபடியாக தான் இருக்கார், நல்ல பையனாக தான் இருக்கார், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னா பெரனோல் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு ஒன்று.
அப்படின்னா என்னன்னா, ஆசைக்காகவும் ஆர்வத்துக்காகவும் பண்ணுற வேலைகள் தான் வந்து பெரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா. அப்போ அந்த ஒரு இதனால தான் அவங்க பாட்டி தாத்தாவை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐக்யூ லெவல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இவருக்கு வந்துட்டு உண்மையிலேயே மனநிலை பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால ஐக்யூ லெவல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. நார்மலாக நம்மளுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 100லேருந்து 109, விச் மீன்ஸ் 100லேருந்து 109 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா 114 வரைக்கும் இருக்குது. ஸோ அவரோட ஐக்யூ லெவல் வந்து இன்னும் கூட. அப்போ அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அப்படின்னு தெரிய வருது. அதனால் அவரை வந்து அங்கேருந்து வெளியாக்குறாங்க. அப்போ அந்த கோர்ட்லேருந்து வெளியாக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு அவரோட பிடிச்ச மாதிரி அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க அம்மா கிட்ட மட்டும் அவர் போகக்கூடாதுன்னு அப்படின்னு வெளியாக்குனது வந்துட்டு போலீஸு அவரோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி நான் என்னோடய தாத்தா பாட்டியை கொன்னேன் அந்த மாதிரின்னு. அப்போ மின்னுக்குள்ள கேஸ் வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அவர் சொன்னது பொய் இல்லை, உண்மைதான்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் வந்து இருக்குது. அப்போ வந்துட்டு அதில் அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு ஏன் வந்திருக்குன்னு எட்மனியே திருப்பி அந்த போலீஸ் கேட்குறாங்க. ஏன் அவங்க அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது 13 வயசில் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வயசுலேருந்து 13 வயசு கிட்ட வரைக்கும் அவளையும் வந்துட்டு மெச்சூரிட்டி இருக்காது. இப்போ 13 வயசில் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது தான், ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ தெரிகிற காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மெக்கானிக். இப்படி ஒரு வேலை செய்கிறவன் கூடயா நான் இருக்கணும், இவன் வந்துட்டு இந்த வேலை தான் செய்கிறான் அப்படின்னு தரக்குறவு படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு ஆம்பளை பையனுங்கனாலே பிடிக்காது. அப்போ அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணோன்னே இவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க அப்பாவை பிடிக்காது, இந்த ஆண் வர்க்கத்தையே பிடிக்காதனால இவரையும் பிடிக்காது சொல்லி அந்த நீங்கள் முன்னுள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே இருக்கும், கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் எட்மனை வந்துட்டு வைக்கிறாங்க அவங்க அம்மா. அதுவும் வந்து அவர் எப்படின்னா, அவர் ஒரு செம்ம வளர்த்தி, அப்புறம் உடல் பருமன், கொஞ்சம் குண்டாக இருப்பதுனால அவருக்கு அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கூட பத்தலை. அப்புறம் அது வந்துட்டு இருட்டாகவே தான் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்காது, எப்போதுமே யாருமே இருக்க மாட்டாங்க. தனியாக இருந்தே அவர் வந்துட்டு அவரால் இருக்க முடியல சொல்லிட்டு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இங்கே அவங்க கூட இல்லை, நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கிளம்பிட்டாரு. அப்போ அவங்க அப்பா வந்து பார்க்கும் போது அவருக்கு என்ன அதிர்ச்சி காத்துட்ருக்குன்னா, அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி ஒரு பேபி பாயே அவங்க அப்பாவுக்கு இருக்குது. இந்த இது தாங்க முடியாமல் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் இந்த மாதிரி அவங்க தாத்தாவை பாட்டியை கொலை பண்ண விஷயம் வந்துட்டு நடக்குது. அப்புறம் கோர்ட்லேருந்து வெளியானதுக்கப்புறம் அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவரோட உடல் எடைனாலும் அவரோட ஹைட்டுனாலே வந்துட்டு அவரால் போலீஸ் ஆக முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராரு. ஆனால் அந்த வேலையும் அவருக்கு வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்கலை. அவர் வந்துட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டார். அப்போ அவரோட கையும் காலும் வந்துட்டு செம்ம அடிப்பட்டனால அவரால் அந்த வேலையை வந்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ண முடியல. அவர் ஆக்சிடென்ட் பண்ணாங்களே, வந்து இடித்தாங்களே, அவங்க வந்துட்டு அவருக்கு நஷ்ட ஈடாக 10,000 வெள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 10,000 வெள்ளியில தான் அவர் வந்துட்டு காடி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு வந்தார்னா, ஒரு கேப் வேலை செஞ்சுட்டு வந்தார். கேப்னா எப்படின்னா, இப்போ நம்மளோட இடத்துல வந்து கிராப் அந்த மாதிரி. அப்போ அந்த வேலை செஞ்சுட்டு வரும்போது அவருக்கு வந்துட்டு போதுமான வந்து காசு பத்தலை. இப்போ வீட்டு காசு கட்டணும், சாப்பிடணும், அந்த வேலை செய்யணும். அந்த வேலையை வந்துட்டு இப்போ வந்துட்டு செம்ம கிராப்லாம் வந்துட்டு அங்கங்கன்னு கிடைக்கும். அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து யாராவது தான் வந்துட்டு அதை வந்துட்டு புக் பண்ணுவாங்க. அதனால் அவருக்கு போதுமான காசு கிடைக்காதனால திரும்பியும் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாரு. அதுதான் அவர் எடுத்த பெரிய தப்பான முடிவு. ஏன்னா அவங்க அம்மா அத்தனை ஒரு 10 வருஷம் கிட்ட மாறினாலும் அவங்க அம்மா வந்து மாறவே கிடையாது. அதே மாதிரி ஆம்பளை பிடிக்காது, நீ இப்படி அப்படி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா கூட தான் இருக்காரு.
அப்போது எப்போதுமே அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் வந்து சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். சும்மா சும்மா தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், இப்போ அம்மா கூட சண்டை போடுறாரா, சண்டை போட்டோடனே அவர் வந்துட்டு காடி சாவி எடுத்துகிட்டு வெளியே போயிடுவார், கேப் வேலை செய்கிறதுக்கு போயிடுவார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா மேலே உள்ள கோபத்தை இந்த லிஃப்ட் கேட்குறாங்களே அந்த கேர்ள்ஸ் கிட்ட காட்டுறாரு. எப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு 2 கேர்ள்ஸ் காலேஜுக்கு போகிற கேர்ள்ஸை வந்துட்டு லிஃப்ட் கேட்டதுனால ஏற்றிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹைவே அதுவும் ஒரு காட்டு பகுதிக்கிட்ட போயிட்டு அந்த கேர்ள்ஸை வந்து சுட்டு கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு அவர் அந்த கோவம் தீர்ற வரைக்கும் அதை வந்து அது பண்ணுவார். ஆனால் அவருக்கு அப்பயும் அந்த கோவம் தீராமல் சுட்ட பெண்களை வந்துட்டு ஷூட் பண்ண பிள்ளைங்களை வந்துட்டு காடி போனட்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு வச்சுட்டு திருப்பி அவரோட வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணி அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு போய் தூங்கிடுவாங்க. அந்த கட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் போயிட்டு அந்த போனட்லேருந்து அந்த 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு ஒரு கத்தி, அவர்கிட்ட ஒரு கத்தி இருக்கும் ரூமில். அந்த கத்தியில் வந்துட்டு தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அப்படின்னு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கை கால் வெட்டி அப்புறம் தலை வெட்டி அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பாடி கூட செக்ஸ் வச்சுப்பார். நீங்களே யோசிக்கிறீங்க எப்படி இவ்வளோ பண்ணக்கப்புறம் அப்படி இருக்காங்கன்னு. அது வந்துட்டு எப்படின்னா, இந்த மாதிரி என்ன எப்படி இருந்தாலும் அது கூட வந்துட்டு அவங்க செக்ஸ் வச்சுப்பாங்க. அதுதான் நெக்ரோஃபிபியா. அதை வந்து அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்ஸ்லாம் அவர் கட் பண்ணி வச்சுருக்காருல, அந்த பாடி கை கால் தலை, அதை வந்துட்டு ஒரு பையில் போட்டு எடுத்து போயிட்டு லோமா பிரீத்தா மவுண்டனில், அதாவது அது ஒரு வந்து மலை மாதிரி இருக்கும், அந்த மலைக்கு மேலே போயிட்டு அந்த பாடியில் உள்ள கன்னெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருவார். இப்படி போட்டனால தான் அதோட எவிடன்ஸ் இப்போ யார் பண்ணியிருப்பா எப்படி பண்ணியிருப்பா அது எதுவுமே, கத்திலாம் வந்து இவர்கிட்ட தானே இருக்கும், எப்படி அப்போ எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? அந்த கன்னும் இருக்காது, அதனால் கண்டுபிடிக்க முடியாமல் அத்தனை நாள் ஓடி, அந்த 10 மாதம் ஓடி இருக்கு. இவராக வந்ததுக்கப்புறம் தான் யார் இவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து அந்த போலீஸ் கேட்குறாங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அது இதுன்னு வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து சும்மா பண்ணுறதா அப்படின்னு போலீஸ் கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து எப்போதும் சின்ன வயசில் சண்டையாகவே தான் இருக்கும்ல, அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோழி வளர்க்குறாரு, பாசமாக வளர்க்குறாரு. அந்த கோழி கூட தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்து பேசுகிறது விளாடுறது அந்த மாதிரி இருக்கும் போது அவர் ஒரு தடவை ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அப்பா வந்து அந்த கோழியை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ அவங்க அந்த எட்மண்ட் கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த கோழி பிடிச்சிட்ருக்கீங்க? இல்லை, இதை நம்ம வந்துட்டு வெட்டி இன்னைக்கு வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், இல்லை வேணாம், இப்படி பண்ணாதீங்க, விளாடாதீங்க அப்படி சொல்லும் போது அவங்க அப்பா கேட்கல. அவங்க அப்பா ஏன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு பிராணியை இப்படி வெட்டி சமைக்கிறாங்கன்னா, அவன் எட்மண்ட் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப பயப்படுறதுனால இந்த பயம் போகணுன்றதுக்காக அவங்க அப்பா இப்படி பண்ண வேலை தான் அவரோட மைண்டில் வந்து அப்படி பதிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இப்படிலாம் வெட்டி வந்துட்டு கொலை பண்ணலாம், அதை வந்து பார்க்கும் போது வந்துட்டு அவருக்கு அந்த ஆசை வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, மேஜிக் ஷோக்கு போயிருக்காரு ஒரு தடவை. போனப்போ இந்த மேஜிக் பண்ணுற மாதிரி இந்த தலையை வெட்டுறது, ஆனால் வெட்டியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ அவருக்கு அது பார்க்கும் போது, ஏன் வெட்டலை, எதுக்கு வெட்டியிருக்கணும், உண்மையாக வெட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆசையில் பண்ணுறது தான் இந்த விஷயம்லாம். இந்த 6 கொலை பண்ணது அவங்க அம்மா கூட வெறும் சண்டை போட்டு காரணமாக மட்டும்தான் இருக்கு தவிர அந்த பெண்கள் மேலே எந்த கோபமோ இல்லை சண்டையோ எதுவுமே இல்லை. அதுவும் அந்த 6 பேரில் கொலை பண்ண ஒருத்தவங்களோட தலையை மட்டும் அவங்க அம்மா ரூம் எப்படி இருக்குன்னா, அவங்க அம்மா ரூம் வெளியே அந்த தலையை வந்துட்டு புதைச்சி வைக்கிறாரு, அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றதுனால. ஏன்னா இப்போ சண்டை போடும் போது அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவர் வந்து சண்டை போட முடியாத ஒரு கோபம்னு சொல்லலாம். அந்த கோபத்தினால அந்த தலையை அந்த மாதிரி வைக்கிறாரு.
இப்படியே 6 கொலை நடந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு காலகட்டம் வந்தோடனே எதுக்காக வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு வேற பிள்ளைங்க ஒரு பாவமும் செய்யாத ஒரு பிள்ளைங்களை வந்து நம்ம கொலை பண்ணணும். அதுவும் 6 கொலை பண்ணக்கப்புறம் பாருங்க, 6 கொலை பண்ணக்கப்புறம் இப்படி செய்யணும் அப்படின்னு தோணி அப்போ கடைசியாக ஒரு சண்டை வருது. இப்போ அவர் வந்துட்டு சரண்டர் ஆகுறாருல, இன்னைக்குன்னா நேற்று வந்துட்டு அவங்க அம்மா கூட அப்படி ஒரு சண்டை வருது. அப்போ அவருக்கு என்ன ஆகுது, அவருக்கு செம்ம கடுப்பாகி அவர் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. அவங்க அம்மா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா தூங்கினோன்னே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹாமரை எடுத்து அவங்க அம்மா மண்டையிலே ஒரு 5 தடவை தட்டியிருக்காரு, கோவம் போகிற அளவுக்கு. அப்போ என்ன ஆகுது, அந்த மண்டையில் அடிக்கும் போது 5ஆவது தடவை இந்த மண்டை வந்து பிஞ்சு அந்த மூளை வந்துட்டு அந்த செவுத்துல அடிக்குது. அப்பயும் அவரால் வந்து அந்த கோவத்தை அடக்க முடியாமல் அவங்க அம்மாவோட தலையை வெட்டி அவர் இந்த டிவிலாம் இருக்கும்ல அந்த கபட்டில் இப்படி வச்சுட்டு அவர் உட்காந்து அந்த அந்த மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கோவப்படும் போது அவங்க அம்மாவை பார்க்க முடியாதுல்ல, சண்டை போட முடியாதுல்ல. இப்போ வந்து அவர் வந்துட்டு எத்தனை நாள் நீ என்னை கத்திருப்ப, எத்தனை நாள் நீ என்கிட்ட சண்டை போட்டிருப்ப, இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவர் மாட்டக்கூடாதுன்றதுனால அவங்க ஃப்ரெண்டு, இப்போ அவங்க அம்மா வந்து அடிக்கடி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நான் அம்மா வந்துட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிட்லாம் இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு, அதாவது 6 கொலை பண்ணார்ல, 7ஆவது கொலை அவங்க அம்மா, 8ஆவது கொலை யாருன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. அவர் தப்பிக்கணுன்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளியேருந்து உள்ளே வரும்போது அதே மாதிரி அதே ஹேமரில் அடித்து கொலை பண்ணி அந்த இதை வந்துட்டு அவங்க வீட்டு பின்னாடி புதைச்சிட்டாரு. அவங்க அம்மாவோட தலையும் அவங்க அம்மாவோட மூஞ்சும் வந்துட்டு அந்த கபட்குள்ளே மறைச்சி வச்சுட்டு அப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் போது இத்தனை நாள் பண்ண கொலை இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கும் போது திடீர்னு அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, எனக்கு திடீர்னு எப்படி இப்படி ஒரு எமோஷனல் வருது, ஒருவேளை எங்கள் அம்மாவை கொலை பண்ணனால போல, பேசாமல் நான் சரண்டர் ஆயிடணும், நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு அப்போ தான் அவர் வந்துட்டு போயிட்டு சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆகி தான் அவர் இவ்வளோ விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு முழுக்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற பேரண்டிங் தான். அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு அவர் பயம் போகிறோன்றதுக்காக அந்த கோழியை வெட்டி அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ஷோ போய் இப்படி ஒரு சில சின்ன விஷயம்தான் அவருக்கு வயசு ஆக ஆக அந்த கோவத்தில் அவர் பண்ண கொலைலாம் வந்து வெறும் கோழி வெட்டுறதுக்கே ஒன்றும் ஆகலை தானே, அப்போ நான் கொலை பண்ணால் ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு அவர் சின்ன பண்ண விஷயம்தான் இது இவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு அவங்க பிள்ளைய வந்துட்டு நல்லபடியாக வளங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிங்க, எந்த நேரமும் சண்டை அவங்க முன்னுக்கு போட்டுக்கிட்டே இருக்காது. அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது நான் 2வது தடவை கதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் அங்கங்கே எனக்கே பிளர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் நல்ல கதையாக சொல்கிறேன். ஏதாவது க்ரைம் கதை அப்படி கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த கதையை சொல்கிறேன். ஓகே, பாய்.